Brush cutter tap and go attachment. இந்த plastic tap and go ல எப்படி rope wind பண்றதுங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். எந்த அளவுக்கு rope சுத்தணும் அப்படினா தூக்கி எடுத்தோம்னா இந்த ரெண்டு கையோட distance கவர் ஆகுற மாதிரி rope கட் பண்ணி எடுத்துக்கங்க. மேக்ஸिमम ரவுண்ட் ரோப்பே யூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் 3 to 3.5 mm தான் அதிகபட்ச thickness யூஸ் பண்ணுங்க. ஸ்கொயர் rope யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க இந்த அட்டாச்மென்ட்ல. இந்த push and twist அழுத்தி just ரைட்ல சுத்துனீங்கன்னா இது தனியா கழண்டு வந்துரும். டோட்டலாவே பாத்தீங்கன்னா இந்த டேப் அண்ட் கோட்டோட பிளாஸ்டிக் அட்டாச்மெண்ட் உள்ள ஒரு சின்ன வாசர் இருக்கும். இது ஒரு ஸ்ப்ரிங், நம்ம வைண்ட் பண்ற ஏரியா, க்ளோஸ் பண்ற கேப். இப்போ இந்த அளவுக்கு லென்த்தான ஒயர் கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த ஒயரை ஹாஃபா எடுத்துக்கங்க. ஹாஃபா மடிச்சு, அதாவது ரெண்டு சைடு எட்ஜையுமே சேர்த்து எடுத்துக்கங்க. இந்த அளவுக்கு வருதா? இதுல ஒரு எண்டு வந்து கொஞ்சம் ஹைட்டாகவும் இன்னொரு எண்டு வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவும் வர மாதிரி, ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயும் வர மாதிரி எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல நல்லா அழுத்திக்கிங்க. இந்த பக் சைடு, அதாவது எட்ஜு வந்து கீழே இருக்கு, இந்த பொசிஷனை நல்லா அழுத்திக்கிங்க. அழுத்திட்டு இப்போ இந்த வைண்ட் பண்ணுற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு மெயின் ஸ்லாட் இருக்கும். உள் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லாட் இருக்கும். சரிதா? இந்த ஸ்லாட்டில் இந்த ஒயர் அப்படியே உள்ளே வச்சுட்டு பார்த்துங்க எப்படி வச்சுருக்கேன்னு. வச்சுட்டு இப்படியே இழுத்து நல்லா டைட்டாக இழுத்துட்டு வாங்க. ஏரியாவில் ஒரு சைடு ஷார்ட் சைடு வந்து முடிய மாதிரி இருக்கும். அந்த முடிகிற சைடை ஒரு காடியில் போட்டு எடுத்துக்கங்க. அதுக்கு இன்னொரு சைடு இருக்கும் இல்லைங்களா, அந்த சைடை இதுக்கு ஆப்போசிட்டான சைடு காடியில் போட்டு எடுத்துக்கங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் இந்த மெயின் இது இருக்கு இல்லைங்களா, இதில் ஸ்ப்ரிங்கை கையில் எடுத்துக்கங்க. ஸ்ப்ரிங்கை கையில் எடுத்துட்டு இந்த ரோப்போட ஒரு எட்ஜை வந்து இந்த ரெண்டு சைடு ஹோலில் ஒரு ஹோலில் எடுத்துக்கங்க. இன்னொரு எட்ஜை இன்னொரு சைடு ஹோலில் எடுத்துக்கங்க. இப்போ எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே இப்போ இந்த மெயின் ஸ்ப்ரிங்கை வாசர் கரெக்டாக உள்ளே இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் மெயின் ஸ்ப்ரிங்கை உள்ளே வச்சுட்டு ஜஸ்ட்டு உள்ளே அழுத்திங்க. உள்ளே அழுத்தி முடிஞ்ச வரைக்கும் வெளியே எடுத்து விட்டுக்குங்க ரோப்பை. இந்த அளவுக்கு மூமெண்ட் கரெக்டாக இருக்கணும். உள்ளே போய் வெளியே வரணும், அப்போ தான் லாக் ஆகும். போனதுக்கு அப்புறம் மெயின் கேப் எடுத்து ஜஸ்ட்டு மேலே வச்சுக்கங்க. வச்சுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி இந்த 4 சைடு ஸ்லாட் இருக்கு இல்லையா, ஸ்டெப்பு, அது உள்ள இருக்கிற ஹோலில் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி அலைன் பண்ணிக்கணும். அதாவது கையில் பிடிக்கிறது வந்து இந்த மாதிரி 2 விரலில் மேலே வச்சு தான் இப்படி அழுத்தணும். அழுத்தி ஜஸ்ட் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இது லாக் ஆயிரும். இது சிம்பிளான ப்ரொசீஜர் தான். பவுடருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.